நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நமக்கு பலவிதமான ஆசைகள் வரலாம், ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29:11 பார்க்குறோம். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்கள் அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பிதா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். புனித யோவான் ஸ்நானனுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அன்னை மரியாளுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, கடவுள் தங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருந்தாங்கிறது தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. யோவான்கிட்ட போய் கேட்குறாங்க, நீர் தான் வரவிருந்த மெஸ்ஸியாவா? இல்லைன்றாரு. நீ அந்த தீர்க்கதரிசியா? நீ எலியாவா? எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? பாலைவனத்தில் ஒரு குரல் ஒலிக்கும், அந்த குரல் நான் தான். அப்போ அவருக்கு தெளிவாக தெரிந்தது கடவுள் அவருக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று. அதை முழுமையாக செய்து முடித்து சென்றார்கள். அதே போல்